அண்ணன் சீமான் அவர்கள் வேறு யாராவது அடிக்க போனார்ன்ற வேறு செய்தி வந்துச்சு சார். ஆனால் இன்ஸ்டாகிராமில் அடித்த மாதிரி வீடியோ போடுறாங்க, அது என்ன உண்மைன்னு என்ன தெரியல. எதுக்கு அடிச்சாரு, அப்படி என்ன நடந்துச்சாங்க? அவங்க தரப்புல இருக்க யூடியூப்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ சலசலப்பு, அண்ணன் கீழே வந்து பார்த்துட்டு திரும்ப மேலே போயிட்டாரு அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. கீழே பார்க்க போனது மாதிரியா தெரிஞ்சிச்சு? அது அண்ணன் வீரா போட ஏதோ அடிக்க போன மாதிரி தான் சார். என்னப்பாங்கன்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. இன்னொன்று நீங்களே போய் பார்க்கணுமா? பேசிக்கிட்டு இருக்கும்போது இஷ்டத்துக்கு உருட்டு அப்படின்றத வேறு மொழியில் அங்கே ஒருத்தன் சொல்லிட்டான். தமிழ் கிடையாது, வேற லாங்குவேஜ். ரொம்ப தூய தமிழ். ஆமாம், புரிஞ்சுக்கிட்டு அதுதான் கோவப்பட்டு இறங்கி அடிக்க போயிட்டார். ஏன்பா ஃபஸ்ட் இயரில் தானே இருக்கிற சொல்லு, இது ஒரு தலைவருக்கு அழகா? தப்பு சார், ரொம்ப தப்பு சார். அதுக்காக அவன் பாட்டுக்கு இப்படி பேசிட்டு போகிறான், எப்படி அமைதியாக இருக்க முடியும்? 4 அப்பு அப்படின்னா தான் பேசாமல் இருப்பான். தலைவர் அப்படிலாம் பண்ணக்கூடாது சார். ஏன்? ஏற்கனவே சீமான் அவர்கள் மீது வந்துட்டு பல விமர்சனங்கள் இருக்குது. ஏற்கனவே வந்துட்டு தாவேக்கா தரப்புலேருந்து வேறு வச்சு அடிக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணால் மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க சார். நீங்கள் சொல்லுங்கம்மா. இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்காரு, அந்த டைம்ல வந்து கொடியை வேற கொடி காட்டுறாங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து அதிகாரிகள் அதை கையில எடுத்து கட்டுப்படுத்திடுறாங்க. ஆனா அண்ணனுக்கு யார் பண்ணுவா? அதனால அண்ணனே பண்ணுமா? அதான் அந்த யூடியூப்லாம் நடத்துகிறவங்கலாம் இருக்கிறானே, அங்கே கேமரா போட்டுட்டு இருக்கிறானுங்களே, போய் அவங்க பண்ண வேண்டியது தானே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, 100 பேர் அந்த மாதிரி கத்துவான் ஒரு கூட்டத்தில். இதுக்கெல்லாம் நீங்கள் இறங்குனீங்கன்னா கோமாளி ஆகிடுவீங்க. விஜயகாந்தை இதே வேலையாக பண்ணாங்க திமுக, ஞாபகம் இருக்கா? செய்தியாளர் ப்ரெஸ் மீட்டில் ஃபுல்லாக அப்படி பண்ணது. ப்ரெஸ் மீட்டு மட்டும் இல்லாமல் கூட்டத்திலே விஜயகாந்த் ஸ்டேஜில் பேசினே டே எவட்டா சத்தம் போடுறதே, ஞாபகம் இருக்கா? குடிச்சிட்டு பேசினார்னு சொல்லிட்டு செய்தி ஊடகத்தில் போட்டு லீடரு 100 பேர் கத்துவான். தலைவன் நிதானம் இழக்கக்கூடாது, நிதானம் இழப்பவன் தலைவனாக முடியாது. கருணாநிதி கூட்டத்தில், எம்ஜிஆர் கூட்டத்தில், ஜெயலலிதா கூட்டத்தில் எல்லாம் இது நடக்காதா? அவங்கெல்லாம் என்னைக்காவது இப்படி நடந்திருக்காங்களா? இறங்கியிருக்காங்களா? ஸ்டேஜ் விட்டு இறங்குவாங்களா? இத்தனைக்கும் விஜய் கூட்டத்தில் கூட சார் கடவுளே அஜித்தேன்லாம் கத்துனாங்க. விஜய் இறங்கி அடிக்க போகலாமா? சொல்லுமா. அமைதி காத்துட்டு உடனே வேற பேச ஆரம்பிச்சிட்டாரு. போகலாமா? விஜய் இறங்கி அடிக்க போனா கெட்ட பேர் ஆகிடும் இருக்கு. இல்லைன்னா இவர் சொல்லியிருக்கேன், டேய் அவனை அப்ரூவப்படுத்துங்கடா அப்படின்னு கீழே இருக்கவங்க சொல்லியிருந்தா கூட முடிஞ்சிருக்கும். ரவுடியா நீ? நான் கேட்குறேன், தலைவனா ரவுடியா? இப்போ உங்ககிட்டலாம் நாடு சிக்கினா என்ன ஆகும்? மண் சிக்கினா என்ன ஆகும்? அதை ஏஐயில் போட்டதுக்கு என்னைய போட்டு அடிக்கிறாங்க சார். தம்பி என்ன பண்ணியிருக்கான், ஏஐயில் போயிட்டு அண்ணன் கையில் இந்த மண் எப்போ சிக்கும் அப்படி கேட்டிருக்கான். அந்த ஏஐ சொல்லியிருக்கா 1000 வருஷம் ஆனாலும் சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சட்டை பற்றியா? ஏன்னா கரிகாலம் எடுத்துட்டார் அந்த மண்ணு பூரா, அண்ணன் கையில் சிக்காது. அவரோட தன்மை அவ்வளோதான். அவரோட ஒளிநாடாக்கெல்லாம் ஏகப்பட்டது வந்துச்சு, கேட்டிருக்கீங்களா? எல்லாத்துலையும் எதுலையாவது பண்பாக பேசியிருக்கிறா? ஆஃப் ஸ்டேஜ் இருக்க பிஹேவியர் ஆன் ஸ்டேஜுக்கு வருது, அவ்வளோதான். இல்லை, அந்த மாதிரி வேணும்னே உசுப்பேத்தி விடுறாங்கன்னு எனக்கு தோணுது சார். உசுப்பேத்தினாலும் நீங்கள் அதுக்கு இதுக்கு ஆகக்கூடாதுமா. நீங்கள் லீடருமா, ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்களே இப்படி இறங்கி பேசுனீங்கன்னா, மேடையில் இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறவன எல்லாம் உங்கள் கட்சியில் வச்சுருக்கீங்க, அதை வளர்க்குறீங்க. அதை கண்டிச்சாவது ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். நீங்கள் நீக்கிறீங்க, நீக்காமல் போகிறீங்க, கண்டிச்சிருக்கணும்ல சார். அவரே அதை ரசிக்கிறார், அவரே இப்படி பேசக்கூடியது. அதனால தான் அவருக்கு அது தப்பாகவே தெரியல. இல்லைன்னா அந்த மாதிரி ஆட்களை எப்படி இப்போ கூட வச்சுக்கிட்டு இருப்ப நீ ஒரு மோசமான கேரக்டர் உள்ள ஒரு பையனா உன்னை கூப்பிட்டு ஷோவில் குறை பண்ண நான் சொல்லு. இல்லை சார், அப்போ நீ ரொம்ப மோசமாக நடந்துக்கிற, ரொம்ப கேவலமான மனிதன் நின்று தெரிஞ்ச பிறகு நான் உன்னை ஷோவில் உட்கார வச்சுருக்கேன்னா ஏன் தரம் அப்படிப்பட்டது? புரியுதா? எனக்கு வந்து தப்புன்னு தெரியல, உன்னுடைய கேவலமான செயல் எனக்கு தவறாக தெரியவில்லை. அதனால தான் உட்கார வச்சுட்டு அனுமதிச்சுட்டு மகிழ்ச்சியாக இருக்கேன். புரியுதா சார்? இந்த சத்தியமூர்த்தி பவனில் நேற்று ஏதோ காங்கிரஸ் ஏதோ மீட்டிங் நடந்திருக்கும் போல, அங்கே ஏதோ தகராறு வந்ததா வீடியோலாம் வந்துச்சு. என்ன சார் நடந்துச்சாங்க? சொல்கிறேன், நம்ம நிகழ்ச்சியில் இன்னொன்று, காங்கிரஸ் தொண்டர்கள், உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள், வாலி தூக்குறவங்க இல்லை, உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் நமக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறார்கள். வேறு எந்த ஊடகமும் எடுக்காத அந்த செய்தியை நாம் கையில் எடுத்து பேசினோம். திரு அஃப்ரோஸ் அவர்களுடைய அந்த குண்டர் சட்டம். திரு அஃப்ரோஸ் வந்து இந்த ஐஸ்கிரீம் அதிகாரி அலுவலகத்திற்கு வெளியே கருப்பு கொடி காட்டினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு அவர் மீது மேலும் 4 வழக்குகளை போட்டு குண்டர் சட்டம் அவர் மீது பாய்ச்சப்பட்டது. அதை காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் முன்னு என்ன இப்படி நமக்கு ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஊடகங்களிலேயே அது பெரிய அளவுக்கு செய்தியாகவில்லை. நாம் அந்த கட்சியின் நிர்வாகி திரு ஐசோஸ் தியாகு அவர்களை அரங்கத்திற்கே அழைத்து அவரிடம் ஒரு நேர்காணல் எடுத்ததோடு இல்லாமல் செல்வ பெருந்தகையோட உரையாடலை வெளியிட்டோம். ஞாபகம் இருக்கா?
அந்த சில இதில் உரையாடல அப்பா போலீஸ்லாம் என்ன திட்டுறாங்கப்பா, அவருக்கு அதான் பிரச்சனையாகுது, போலீஸ் என்ன திட்டுறாங்கப்பா அப்படின்னு. அவர் பண்ணது பெரிய தப்புப்பா. என்ன கத்திட்டு குத்திட்டாரா? கருப்பு கொடி காட்டினாரு. பெரிய தப்புட்டார்ப்பா. அந்த பக்கம் பேசுகிறாரு, நான் தப்பு தானே விடு, நான் கொஞ்சம் குண்டாஸ் மட்டும் போடாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பேசுகிறேன்ப்பா, நான் பேசுகிறேன்ட்டு சொல்கிறாரு இல்லையா? அந்த உரையாடலை நம்ம வெளியிட்டோம். அந்த உரையாடலை பதிவு செய்தது தான் அயன்புரம் கே. சரவணன். அந்த உரையாடல் சோஷியல் மீடியாவில் மற்ற மீடியாலாம் சுற்றும் போதெல்லாம் விட்டுட்டாங்க. நம்ம சேனலில் அதை போட்ட உடனே 16/8/2025 அன்று காங்கிரஸ் கமிட்டியோட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அமைப்பு செயலாளர் ராமோகன் என்பவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு அவரை மீது நடவடிக்கை எடுத்திருக்குது. காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் அயன்புர சரவணனும் மாநில செயலாளர் அவர்கள் கட்சியின் கண்ணியத்தையும், இந்த கட்சிக்கு கண்ணியம்லாம் இருக்குன்னு வேறு சொல்லிட்டுருக்காங்க, கண்ணியத்தையும் நன்மதிப்பையும் சீர்குலைக்கும் வகையிலும் கட்சி கட்டுப்பாட்டை மீறியும் சமூக ஊடகங்களில் தொலைபேசி உரையாடலை பதிவு செய்து பொதுவெளியில் விட்ட செயல் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு சட்ட விதியின் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்பட்டதாகும். திரு சரவணன் அவர்களின் இத்தகைய கண்ணியமற்ற செயல் காங்கிரஸ் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை விதி எண் சோ நன்மதிப்பை பொதுவெளியில் வேண்டுமென்றே சிறுமைப்படுத்தும் வகையில் ஈடுபடுவது, காங்கிரஸ் கமிட்டிக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது அல்லது கட்சி நிர்வாகிகளுக்கு எதிராக செயல்படுவது உள்ளிட்ட ஒழுங்கு மீறிய செயல்களில் அடங்கும். எனவே திரு சரவணன் அவர்கள் ஒழுங்கு மீறிய நடவடிக்கையில் ஈடுபட்ட காரணத்தினால் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பதவிகளிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கப்படுகிறார். இனி மற்ற காங்கிரஸ்காரங்களும் இது மேலே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசுனீங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவோம் அப்படின்ட்டு பேசியிருக்காரு. இந்த சரவணன் அந்த சத்தியமூர்த்தி பவனில் நடந்த கூட்டத்துக்கு போயிட்டு அஃப்ரோஸ்க்காக நான் பேசுனது தப்பா, இது எதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்க என்று சொன்னோன்னே ப்ரெஸ் மீட்டை கேன்சல் பண்ணிட்டு செல்வபிரதி கிளம்பி போயிட்டார். ஸோ எனக்கு அதற்கு பிறகுதான் திரு அஃப்ரோஸ் அவர்கள் வெளியே வந்தார் அப்படின்றதே எனக்கு தெரியும். அந்த அஃப்ரோஸ் அவர்கள் வெளியே வந்ததற்கு முழுமையான ஒரே காரணம் திரு கே.எஸ். அழகிரி. அவர் பர்சனலாக இதை எடுத்துக்கிட்டு அவர் தலையிட்டதன் காரணமாக தான் இது வெளியே வந்திருக்கு. இந்த ரவுடி பயலுக்கு போலீஸோட உதவி வேண்டுமல்லவா? அதனால் இந்த ரவுடி எதோ சொல்கிறாருல, என்ன திட்டுறாங்கப்பா போலீஸு, திட்டின்னு போட்டோம் கட்சிக்காரன் அவனை வெளில எடுனா என்ன திட்டுறாங்கப்பா, உங்களுக்கு அப்போ போலீஸோட நற்பெயர் தான் முக்கியமாக இருக்குது. அப்படி பார்த்தா நம்ம வீட்டில் சாக்கடை ஊற்றுனது கூட தான் திட்டினாங்க போலீஸ், ஏமா சும்மா போயிட்டு வானா போயிட்டு வீட்டெல்லாம் உடச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அதனால இந்த சம்பவத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்யும். கே. சரவணன் அவர்கள் தான் உண்மையான காங்கிரஸ் கட்சி. ஆமாம், மட்டும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னா பேசுங்கண்ணான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ செஞ்சுருக்கணும்ல, குண்டாஸ் போகிற வரைக்கும் கம்முன்னு தானே இருந்த, உன்னை மீறி போட்டுருவார் அருண், அப்போ நீ பேசவே இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன், செல்லுப்பிறந்தகிட்ட சொல்லிட்டு தான் அருண் குண்டாஸ் போட்டிருக்காரு. இது ஐயப்பன் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, வெளியில் செல்லுப்பிறந்திட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு. நீ போடு, நான் பார்த்துக்கிறேன்ட்டு இருக்கார் செல்லுப்பிறந்து. சரி சார், இன்றைய அரசியல் அரட்டையில் பல நிகழ்வுகளை பற்றி பேசினோம். தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.